தமிழ்நாடு எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு பெரிய கனவே இருக்குது. உங்களுக்கா? எனக்கு இல்ல, பாய்ஸ் கார்டன்ல இருப்பார்ல அவருக்கு வந்து ஒரு கனவு இருக்குது. இந்த மாதிரி கனவுகள் எல்லாம் வந்து நாங்க வந்து நிறைவேற்றிட்டு தான் இருக்கோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க இயக்கத்தை வச்சோ எங்களோட இந்த தொண்டு நிறுவனங்களை வச்சோ இதெல்லாம் வச்சு அந்த சமூக பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்து எல்லாமே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாருன்னா அவங்களோட மனைவி சொல்லியிருக்காங்க. திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த ஸ்டேட் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு பெருங்கனவு வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு, அது ஒரு அதை தூக்கி உரமா வைங்க. எனக்கு அதை சொல்லும் போது தர்ம பிரபு நீங்க தர்மபிரபு நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களான்ற மாதிரி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? 10 பைசா போட மாட்டான்னு அந்த மாதிரிதான் வந்து இல்லையே. இது வரைக்கும் அப்படிலாம் யாருமே வந்து நலத்திட்ட உதவியோ அதெல்லாம் வந்து செஞ்ச மாதிரி நான் ஒன்னும் பார்க்கலையே. கச்சேரி தானே அந்த படம்? ஆமா, ஜீவாவும் வடிவேலும். ஆமா ஆமா. பழைய ஓனரை புது ஓனரை பாக்குறதுக்கு பழைய ஓனரை ஜீவா கூட்டு போவோம் அப்படி வடிவேல. அந்த வீட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகும் போது ஒரு 2-3 பேர் அங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஏய் இவன்டா, எவன்டா இவன்டா. இல்ல அது எப்படி திடீர்னு கூச்சமே இல்லாம இப்படி ஒரு வார்த்தை சொல்ல அது எங்களால பண்ண முடியும். இல்ல என்ன கனவு இருந்துச்சு உங்களுக்கு, அது மாதிரி சொல்றேன். அதுதான் கனவு, என்னெல்லாம் சொல்ல மாட்டோம். கனவு இருந்துச்சு அவ்வளவுதான். என்ன கனவு எல்லாம் சொல்ல மாட்டோம்.